இனியவர்களே வணக்கம். இறைவேண்டலும் நம்பிக்கையும். இன்றைய நற்செய்தி வாசகம் 2 பகுதிகளாக அமைந்துள்ளது. முதல் பகுதியில் மனம் தளராமல் எப்போதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் எடுத்துக்காட்டு தருகிறார். இரண்டாம் பகுதியில் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்று தன் தயக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். மனம் தளராமல் எப்போதும் இறைவனிடம் வேண்டுவதற்கு இயேசு ஓர் எடுத்துக்காட்டு தருகின்றார். நகரில் இருந்த நீதிபதியிடம் கைம்பெண் ஒருவர் தனக்கு நீதி கேட்டு செல்கின்றார். எடுத்துக்காட்டில் வரும் நடுவர் கதையின் முரணாக இருக்கின்றார். இந்த நபர் தவறான மனப்பாங்கும் பிறழ்வான செயல்பாடும் கொண்டிருக்கிறார். கடவுளுக்கும் அஞ்சாமல் மனிதரையும் மதிக்காமல் இருப்பதே இவருடைய மனப்பாங்கு. மேலும் கைம்பெண் ஒருவர் தன்னிடம் நீதி கேட்டு வந்தபோது நெடுங்காலமாய் எதுவும் செய்யாமல் இருக்கின்றார். இவருடைய செயல்பாடும் பிறழ்வுபட்டதாக இருக்கிறது. இயேசுவின் சமகாலத்தில் கைம்பெண்கள் தங்களின் கணவனுடைய சொத்தை பெறுவதற்கு வழக்காட வேண்டியிருந்தது. அந்த பின்புலத்தில்தான் தனக்கு நீதி கிடைக்க இந்த நடுவரிடம் செல்கிறார் இந்த கைம்பெண். கடவுளுக்கு அஞ்சுபவராக இருந்தால் நீர் செய்வது திருச்சட்டத்திற்கு எதிரானது என்று கடவுளை மையப்படுத்தி முறையிட்டிருப்பார் பெண். மனிதர்களை மதிப்பவராக இருந்தால் உன் மேலதிகாரியிடம் சொல்லிவிடுவேன் என மிரட்டியிருப்பார் கைம்பெண். ஆனால் இந்த இரண்டிற்கும் வழி இல்லாததால் அந்த பெண் மூன்றாவது ஆயுதத்தை கையில் எடுக்கிறார். அதுதான் விடாமுயற்சி. இங்கே ஒருவரின் விடாமுயற்சி மற்றவருக்கு தொல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவரின் மன உறுதி மற்றவருக்கு பிடிவாதம் என்பதைப் போல. கைம்பெண்ணின் விடாமுயற்சியை தொல்லையாக உணரும் நடுவர் நீதி வழங்குகிறார். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்லர் என்கிறார் இயேசு. மேலும் இறுதியில் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்று தன் தயக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். கைம்பெண்ணின் விடாமுயற்சியை உந்தி தள்ளியது அவருடைய நம்பிக்கையே.